பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதைகள், நம்ம அம்மா நமக்கு தூக்க நேரத்துல இரவு நேரத்துல சொல்லக்கூடிய கதைகள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில வச்சிருக்கோம். ஒரு ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்ததாம். அந்த பையன் வந்து, அம்மா இன்னைக்கு நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடக்குது, எனக்கு ஒரு வேஷம் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அவங்க அம்மா, உனக்கு என்ன மாதிரியான வேஷம் வேணும்? தேச தலைவர்கள் வேஷம் வேணுமா, இல்ல பழங்கள் மாதிரி போட்டுக்கிறியா, இல்லைன்னா காய்கறிகள் மாதிரி போட்டுக்கிறியா, இல்ல இறைவன் மாதிரி வேடம் அணிஞ்சுக்கிறியா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வேணா சுவாமி வேடம் போட்டுக்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்களாம். உடனே அவங்க அம்மா அழகான, கண்ணுக்கு அப்படி முருகன் என்றாலே அழகு, குழந்தைகள்னாலே அவங்க ஏற்கனவே அழகு, அவங்களுக்கு முருகன் வேடமிட்டா இன்னும் அழகா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பையனுக்கு முருகன் வேடம் போட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களாம். பாக்குற எல்லா குழந்தைகளும் சொன்னாங்களாம், சம்பத் நீ பாக்குறதுக்கு முருகன் வேஷத்துல ரொம்ப அழகா இருக்கடா, முருகனாவே இருக்கடா, உன்னைய கண்கொள்ளா காட்சியா இருக்குது, பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சம்பத் என்கின்ற அந்த முருகன் தான் என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. உடனே அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொன்னானா, அம்மா இன்னைக்கு நான் போட்டிருந்த முருகன் வேஷம் ரொம்ப அழகா இருந்ததா, என் நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, நிறைய பேர் என்னைய வந்து சுவாமினே நினைச்சு கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாங்களாம். அப்பதான் அம்மா சொன்னாங்களாம், நம்ம எல்லாம் இயல்பான மனிதர்கள் தான், ஒரு நாள் இறைவனுடைய உருவத்தை மாறு வேடமா அணிஞ்சாலே நமக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுல்ல, அப்ப நீ எந்நேரமும் முருகா முருகா முருகான்னு அந்த இறை சிந்தனையிலேயே இருந்தா இந்த உலகமே போற்றும் ஒரு ஞானியாக நீ மாறுவல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணாங்களாம். அப்ப அந்த குழந்தை யோசிச்சுதான், ஒரு நாள் முருகன் வேடம் அணிஞ்சதுக்கே நம்மள எல்லாரும் சாமி மாதிரி கொண்டாடுறாங்களே, நம்ம ஆயுள் ஃபுல்லாமே முருகனுடைய அனுகிரகம் போலவே இருந்தோம்னா இந்த மக்கள் எல்லாருமே நம்மளை எவ்வளவு தெய்வமா போற்றுவாங்க, இனிமே இந்த நிலையில இருந்து நான் முருகனாகவே வாழ்றதுக்கு முயற்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு அந்த குழந்தை தயாராச்சான். கதையில இருக்கிற கருத்துல ஒரு ஆழமான சிந்தனையும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் வேடத்திற்கே இவ்வளவு மகிமை என்றால் வாழ்நாள் முழுவதும் இறை சிந்தனையில் இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, நாம் எத்தனை மனிதர்களால் போற்றப்படுவோம், எத்தனை மனிதர்களால் பூஜிக்கப்படுவோம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அற்புதமான கதையை உங்களுடைய குழந்தைகளுக்கு பழக்கி பாருங்கள். நன்றி, வணக்கம்.